வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான நார்த்தங்காய் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நார்த்தங்காயில உடல் சூட தணிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால உடல் சூடு ஜாஸ்தியாக இருக்கிறவங்க நார்த்தங்காயை நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் சூடு தனியும் நம்ம உடலும் நல்லா ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். இந்த நார்த்தங்காயை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் செஞ்சு சாப்பிடலாம். நான் நார்த்தங்காய் வச்சு எப்படி சாதம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் நார்த்தங்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்ற லிங்கை கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன துண்டு தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 5 சிகப்பு வத்தல், 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 நார்த்தங்காய், சின்ன சைஸ் நார்த்தங்காய் நான் எடுத்திருக்கேன். புளி இந்த அளவு எடுத்துக்கோங்க. 5 பல் பூண்டு, ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம நார்த்தங்காயை நல்லா கழுவி அதை எடுத்து வச்சுக்கலாம். நான் இதில் சின்ன சைஸாக இருக்கிறதுனால 2 எடுத்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் எல்லாம் பெரிய சைஸ்னால் நீங்கள் 1 யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசுனா நீங்கள் ஹாஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு உள்ள விதையெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா இதையும் நம்ம குழம்புல போட்டோம் அப்படின்னா ரொம்ப கசப்பான ஒரு டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ண போகிறேன். இதை கட் பண்ணி நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் ஃபுல்லாமே கட் பண்ண போகிறேன். இது கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் சீரகம், வெந்தயம், உளுந்து, மிளகு, கடலைப்பருப்பு சேர்த்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே செவக்கட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு கசப்பான டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் 5 அல்லது 6 சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இது எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. வத்தல் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கணும். அதுக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டலாம். இப்போ தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இது அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து அரைச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம அதே கடாயை எடுத்துக்கிடலாம். திருப்பி நான் இதில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் இதில் வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துட்டு இதை லேசாக எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுலாம். இப்போ பூண்டு ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இப்போ இதே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆயிட்டிருக்கு. இது அப்படியே நான் பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து குயிக்காக ஃப்ரை ஆகிடும். நல்லா தக்காளியிலேருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சிருக்கிற நார்த்தங்காய் சேர்த்துடலாம். நார்த்தங்காய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நார்த்தங்காய் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இதில் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அரை நார்த்தங்காய் வரைக்கும் கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நார்த்தங்காயெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் புளித்தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு புளித்தண்ணியில் உள்ள பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா சேர்த்துடலாம். இப்போ மசாலா சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் குழம்போட. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி இதை கொதிக்க விட்டுலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை திருப்பியும் நல்லா கொதிக்க விட்டுலாம். திருப்பி ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான நார்த்தங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த சேனல்லேருந்து உங்கள் மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோடு இணைந்திருங்கள். புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.